கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் வீர சூர்யா. இவருடைய நாடு இலங்கை, இவருடைய தரிசன பூமி இலங்கை. இரு வேலையாட்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சண்டை அது. இறுதியில் இவ்வழக்கு வீர சூர்யாவிடம் வந்தது. 150 ஐரோப்பியருக்கும் 150 இந்தியருக்கும் தலைவரான இவர் இவ்வேலையாட்களின் சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் இதை போன்ற சிந்தனை உள்ளவர்களின் செயலுக்கு சரியான தீர்வு காண்பிக்கவும் தீர்மானித்தார். வேலையாட்கள் இருவரையும் அழைத்தார். அவர்களை உட்கார வைத்து அவர்களின் கால்களை கழுவ ஆரம்பித்தார். அவர்கள் வேண்டவே வேண்டாம் என்று தடுத்தபோது, உங்கள் கால்களை நான் கழுவாவிட்டால் என்னோடு உங்களுக்கு பங்கில்லை என்று அவர் சொல்ல, அவர்களின் மனம் மெழுகு போல உருகியது. கண்ணீரோடு அவர்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து பெரியவர் சிறியவர் என்ற சண்டையை மறந்து சகோதராயினார். வீரசூர்யா இலங்கையில் ஒரு புத்த குடும்பத்தில் பிறந்தவர். இளம் வயதில் ஒரு ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டபோது கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அப்பொழுது அவருக்கு வயது 24. தன் இருதயத்தில் நிறைந்த இயேசுவை தன் நண்பர்களுக்கு அறிவிக்க தொடங்கினார். அநேகர் இவர் மூலம் ரட்சிக்கப்பட்டனர். இரட்சணிய சேனை இயக்கத்தில் உறுப்பினராக இணைந்த இவர் அன்பையே ஆதாரமாக கொண்டு கிறிஸ்துவை போல் வாழ்ந்து காட்டினார். புத்த வாலிபர்கள் சிலர் இவர் மேல் எரிச்சலுட்டு இவரை கொல்ல வகை தேடினர். இதை அறிந்த இவர் அவர்களை தனியே ஒரு காட்டிற்கு வரவழைத்தார். தன் கையில் எடுத்துச் சென்ற கயிற்றை அவளிடம் கொடுத்து ஒரு மரத்தில் கட்டச் செய்தார். பின்னர் கத்தியை அவர்களிடம் கொடுத்து தன்னை அவர்கள் விருப்பத்திற்கு தன்னை வெட்டச் சொன்னார். அவர்களோ தங்கள் தவறை உணர்ந்து இவரிடம் மன்னிப்பு கேட்டனர். இவரின் வாழ்வு முறையினால் கவரப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். இவர் 30 வயதிற்குள் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தி இறைவனின் மார்பில் சாய்ந்தார். அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களின் முன்மாதிரிகளாக வாழ நீங்கள் தயாரா? என்னை விட இயேசுவை சிநேகிக்கிறவர்கள் உண்டானால் அவர் பாதம் நான் தேடி உட்கார்ந்து படிப்பேன். இவ்விதமாக வீர சூர்யா சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த வீர சூர்யாவை நாம் பார்க்கும் பொழுது இயேசு எப்படி இந்த பூமியிலே பிதாவின் அன்பை வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தினாரோ, அதே போல இவரும் தன்னுடைய வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தினார். நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சண்டை வந்த பொழுது நான் உங்கள் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லி தான் உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக தாழ்மையை வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக அவர்கள் மனமுடைந்து மனம் திரும்பினர். அவரை அழிக்க நினைத்தவர்களுக்கு ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்ன வேத வாக்கியத்துக்கு இணங்க, நீங்கள் என்னை கொல்ல விரும்புகிறீர்கள் அல்லவா, இதோ நானே வருகிறேன் என்று அவள் கரத்திலே தன்னை கொடுத்தார். அந்த வாலிபர்கள் கண் கலங்கினர், மனம் திரும்பினர். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அநேகரை கிறிஸ்துவ அண்டை வழி நடத்த முடியும். நாம் நம்முடைய நாவுகளினாலே அநேக நேரங்களிலே வாய் சவடால்களை மாத்திரம் பேசுகிறோம். செயல்களில் ஒன்றையும் நாம் காண்பதிப்பதில்லை. கிறிஸ்துவை நாம் ருசித்தது உண்டானால் கிறிஸ்துவை அப்படியே வெளிப்படுத்துவோம். அதைதான் கர்த்தர் விரும்புகின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12, 13 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.